வணக்கம். இன்றைக்கி 5 அக்டோபர் 2021. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாட்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் கேப் டவுன் ஆகி லோ இவ்வளோ தூரம் தொட்டுட்டு மேலே போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் இருக்குது. ஸோ நம்ம ரெட் இருக்குன்னு நம்ம புட் ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா லோ டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டுருக்கான். இன்றைக்கி வந்து ஒரு விதமான சாப்பி டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் எடுப்போம், இல்லைனா இன்றைக்கி எடுக்க மாட்டோம். ட்ரேட் இல்லைனா கூட நம்ம வந்து சைலண்ட்டாக தான் இருக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி டே தான் இன்றைக்கி உருவாகிட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோன்னா நேற்றே வந்து ரொம்ப சின்ன ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் சுற்றுச்சு. ஒரு 444லேருந்து ஒரு 300 பாயிண்ட் கூட சுற்றுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றுடைய லோக்கும் இன்னையுடைய ஹையும் ரெண்டுத்துக்கும் நடுவில் போய் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா இன்றைக்கி இன்னும் ரேஞ்ச் வந்து ரொம்ப சுருங்குதுன்றது தான் இதுக்கு வந்து இது காட்டுது தெளிவாக. தவிர நாம் வந்து எந்த விதமான இது எடுத்துகிட்டு போய்ட்டு உடனே நம்ம போடுறதுக்கு இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் முழுவதுமாக வந்து நமக்கு இன்னும் ஃபுல் ட்ரெண்டு கிடைக்கல. டைம் வந்து 9:36 ஆகுது. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பை பண்ணுறதுல அல்லது புட் ஆப்ஷன் வாங்குறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா மூமெண்ட் வந்து ரொம்ப வந்து சுருங்கி இருக்கிறதுனால நம்ம வந்து 37,700 கால் ஆப்ஷன் வந்து ஹெட்ஜிங் முறையில் நம்ம வந்து ஷார்ட் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ஹெட்ஜிங் முறையில்னா அதாவது ஒரு அவுட் ஆஃப் த மணி பை பண்ணியிருக்கோம். 38,700 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 8 லாட் பை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 37,700 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 8 லாட் வந்து நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம். 750 ரூபா கிட்ட இருக்குது, ஒரு 500 ரூபா கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஏன் நம்ம செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட்டு இல்லை. சுத்தமாக ஒரு 3 நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கிற மூமெண்ட் இல்லை. மூமெண்ட் இல்லாத போது நம்ம போயிட்டு பையிங்கில் உட்காந்து அதில் வந்து டைம் டிக்கே நிறைய ஆகுது. ஸோ அதனால தான் நேற்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத லாஸ் வந்தது. பெரிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட் இல்லை. ஏன்னா கீழே இருக்கும்போது நல்லா இறங்கியிருக்கணும், ரொம்ப இறங்கலை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மூமெண்ட் இல்லைன்ற போது கண்டிப்பாக அதில் டைம் டிக்கே நடக்கும், பியூர் டைம் டிக்கே நடக்கும். ஸோ அந்த டைம் டிக்கேவை நம்ம வந்து சாதகமாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த செல்லிங்க்கு வந்து ரொம்ப லோ மார்ஜினே போதுமானது. நல்லா கேட்டுக்கோங்க, லோ மார்ஜின் தான் போதுமானது. ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த மணி ஷார்ட் அடிக்கிறோம் ரோபோ மூலமாக ஸ்கேல்பிங் கான்செப்டில். அதனால் நமக்கு வந்து இப்போ நான் 8 லாட் போட்டிருக்கேன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு லாட்டுக்கு வந்து 40,000 ரூபா இருந்தாலே போதுமானது. நம்ம அழகாக ஷார்ட் அடிக்கலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ அந்த கணக்கில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 1 லாட் பண்ணோம் 2 லாட் பண்ணோன்னா 1 லட்ச ரூபா இருந்தாலே போதுமானது நம்ம ஷார்ட் அடிக்கிறதுக்கு. ரொம்ப பெரிய ஒரு 2.5 லட்சம் அதெல்லாம் வந்து ஒரு நேக்கடாக போகும்போது தான் தேவை. நம்ம வந்து வித்து இதோட போகிறோம், நம்ம ஹெட்ஜிங்கோட போகிறதுனால நமக்கு கம்மியாக இருந்தாலே போதுமானது. நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்ட அச்சீவ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 6,500 சில்லற கிட்ட இருக்குது. 149 148 கிட்ட அந்த ஆப்ஷன் வந்துட்டுருக்கு. இது நமக்கு வந்து 140ன்றது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அது அச்சீவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி கட் ஆகிடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆக போகுது பார்க்குறோம். 141.40 இருக்குது, இன்னும் இருக்குது. ஏன்னா 140 வந்தால் தான் வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகும். 141 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அச்சீவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 140 தொட்டிருக்கு. ஸோ தொட்டவுடனே ரோபோ வந்து ஒரு 4 லாட் வந்து கட் பண்ணிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 7,500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. தொட்டுட்டு வந்து திரும்ப 174 இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 4,500 ரூபா 5,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம் நமக்கு வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுனால நமக்கு இந்த நம்ம ஷார்ட் எடுத்து இந்த கால் ஆப்ஷன் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வெறும் 2,000 தான் ப்ராஃபிட் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் அப்படியே மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா எப்படி தான் நமக்கு இந்த கால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட நமக்கு லாஸ் ஒன்றும் கிடையாது, நியூட்ரல் தான் இருக்கும்.
ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஆல்ரெடி நம்ம ஷார்ட் அடிச்சிருந்தோம். அந்த ஆப்ஷன் வந்து செல் எக்ஸிட் கொடுத்துருவோம். ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. ஸோ செல் எக்ஸிட் கொடுத்துட்டோம் இருக்குது. இது நம்ம கட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்போது ஸ்கேல்பிங்காக ஒரு 8 லாட் பை பண்ணுவோம். ரோபோவில் பை பண்ணியிருக்கோம், நெஸ்ட்டில் பை ஆகிருக்கு. ரோபோவில் பை பண்ணியிருக்கோம், நெஸ்ட்லேயும் பை ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் வந்து ஒரு 1700 கிட்ட இருக்குது. பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகிடும். மொத்தம் 8 லாட் பை ஆகிருக்கு. டோட்டலாக 2600 2700 கிட்ட இருக்குது. 1800 கிட்ட இருக்குது ப்ராஃபிட்டு. 3000 கிட்ட 4600 கிட்ட இருக்குது. டார்கெட் ஒன்று அச்சீவ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் இன்னும் தொற்று வந்திருக்கு, இன்னும் கட் ஆகலை. ஒரு 5000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இன்னும் அந்த இடத்துல ட்ரிகர் ஆகலை. ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு 100 தான் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் 8200 இருக்குது. ரொம்ப நல்லா மேலே போயிட்டுருக்கான் ஆப்ஷன், கால் ஆப்ஷன். நம்ம சடனாக பை பண்ணோம். 37300 புட் கால் ஆப்ஷன். இப்போதைக்கு வந்து 11000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கான், 10000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கான். ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் கிட்ட அச்சீவ் ஆகிட்டான். பை எக்ஸிட் கொடுத்துடலாம். பை எக்ஸிட் கொடுத்துட்டோம். ரோபோல எல்லாம் கட் ஆகிடுச்சு, நெஸ்ட்லேயும் கட் ஆகிடுச்சு. டோட்டல் 12000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.